கவிதாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவரை பற்றி கேள்விப்பட்ட போது சிறுவனாக இருந்தாலும் 771 குறளினை பாடி பொருள் உரைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். தொடர்ந்தும் தனது 1330 குறளையும் மனப்பாடம் செய்து உங்களுக்கு பொருள் கூறுவதற்கு முயற்சி செய்ததாக நான் கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். நன்றி. ஆன்றோரே, பெரியோரே, என் உயிரிலும் மேலான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் கூறி, வள்ளுவரின் மொழிகளில் நன்றி என்பது மகத்துவம் கொண்டது. அந்த குறளினூடாக உங்களுடன் வருகிறேன். மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்தில் துப்பாயார் நட்பு. மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மாசற்றவர்கள் உறவை மறக்கவும் வேண்டாம். துன்பத்தில் இருந்தபோது நம்மை விட்டு விலக நினைக்காதவர் நட்பை துறக்கவும் வேண்டாம் என்ற குறளுக்கு அமைவாக என் பயணத்திலும் ரதியம்மாவின் வளர்ச்சியிலும் துணையாக நின்று தொடுவானம் தூரமில்லை என்று நூலை வெளியிடும் ரதியம்மா, உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். எம் தலைமுறையும் உங்கள் புகழ் பாடும், எம் தலைமுறையும் உங்கள் புகழ் பாடும் என்றே கூறி வாழ்த்த வயதின்றி விடைபெறுகிறேன். அன்பை பரிசாக்கி. நன்றி, வணக்கம். சிறியவராக இருந்தாலும் இவர் 1330 குறள்ல 871 குறள்களை இவ்வாறு பொருளோடும் குறளையும் சொல்லி பொருளையும் கூறி அவர் பல களங்களிலே தனது சாதனையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே அவர் நான் நூல் வெளியிடுவதன் என்று கூறியவுடனே அம்மாவுக்கு நானும் ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று வந்திருந்தார். அந்த இளம் தலைமுறை 1330 குறள்களையும் கூடிய விரைவிலே வெளிக்கொண்டு வந்து சாதனை சிறுவனாக வர வேண்டும் என்று இந்நேரத்திலே இந்த அவையிலே நான் வாழ்த்துகின்றேன்.